அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மேசராசிக்காரர்களுக்கு இனி ஜாக்போட் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையில நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய 3 கிரகநிலைகள் இணைந்து விளம்பருகின்றன. பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்தும் இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். குடும்ப உறவுகள் தலைகீழாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில புதிய முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக வெற்றிகரமாக அமைய போகிறது. திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு பயணங்கள் அதிகரித்தாலும் அவை புனித பயணங்களாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது. ஏனென்றால் அவர் உஷ்ண கிரகமான ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பில் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் விளைச்சல் குறையும், ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் நிறைந்த ஆதாயம் உண்டு. புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். வீண் விரய செலவுகள் சற்று குறையும். இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவற்றை சுமூகமாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. வித்யாக்காரகரான புதனும் அங்கு வலுவாக வீற்றிருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தடுமாற்றம் இல்லாமல் பல பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. இவை அனைத்தையும் காட்டிலும் இந்த 3 கிரகநிலைகளும் இணைந்து தங்களது சப்தம பார்வையை லாபஸ்தானம் என்று சொல்ல 11ஆம் இடத்தின் மீது பதிக்கின்றன. 11ஆம் இடமாகிய லாபஸ்தானம் புனிதமடையக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி ஜாக்போட் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட மிக பெரிய அளவிலான நல்ல லாபம் கிடைக்குங்க. தொடர்ந்து முயற்சி செய்தும் வெற்றியடையாமல் பல சிரமங்களையும் தடைகளையும் சந்தித்து வந்த சூழலில் இனி அவை அனைத்தும் வெற்றிகரமாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 3 கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகுவும் அங்கு வீற்றிருக்கிறார். ராகு லாபத்தில் இருப்பதால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல், நெருக்கடிகள் என அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும். உறுதியாகவே லாபம் பல மடங்கு உயர்வதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஏனென்றால் இந்த 4 கிரகநிலைகளின் அமைப்பை காட்டிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானமாகிய
6ல் வலம் வருகிறார். யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். யோகஸ்தானமாகிய 6ல் இருப்பதால் இந்த தருணத்தில் தடை தாமதங்கள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சூரியனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் காரிய வெற்றியை விரைவாகவும் துரிதமாகவும் மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதோடு கடன் சுமை மற்றும் பொருளாதார ரீதியான நெருக்கடி, குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் போன்ற அனைத்தும் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் பல மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 என பல இடங்களில் வலுவாக வலம் வரப்போகிறாருங்க. சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறார். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பௌர்ணமி சந்திரனாகவும் வரப்போகிறாருங்க. முழு நிலவாகவும் வரப்போவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதற்கு பிறகு தேய்பிறை சந்திரனாக மாறினாலும் கூட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு சந்திரன் உச்சம் பெற போகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் சந்திரனின் அமைப்பால் பல காரிய வெற்றிகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு அவர் வக்ரகதியில் விளம்பருகிறார். இந்த வாரம் மட்டுமல்ல, டிசம்பர் வரைக்குமே அவர் வக்ரகதியில் விளம்பருவரால் சனியின் அமைப்பால் பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. விரய சனியின் அமைப்பில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபார துறையில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் வலம் வருவதால் நன்மை நிறைவாக உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் முழு சுபக்கிரகமான குரு தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வலம் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் தைரியத்தில் இருந்தாலும் மிக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறார். எனவே இந்த தருணம் என்பது பல தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பு பல்வேறு வகையான மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறது. தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பல தடைகள் தகர்த்தறியப்படுவதோடு சிறப்பான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் எங்கு இருந்தாலும் நிறைவாக ஜாக்பாட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும். உங்களுடைய சிறு முயற்சி கூட நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்பு மனநிறைவையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களுடைய வாழ்வில் எளிதில் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சி நிச்சயம் கிடைக்கும்.